பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய அருளினால் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்துடைய ஒரு வெளியீட்டு தொடரிலே மற்றொரு பங்களிப்பாக இன்று வெளியிட்டு வைக்கப்படுகின்ற இந்த நூல் சூரா தலாக் விளக்க உரை என்ற தலைப்பிலே விவாகரத்து தொடர்பான வழிகாட்டல்களையும் விளக்கங்களையும் கொண்ட ஒரு நூலாக இன்று நாங்கள் வெளியிட்டு வைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நூலின் உரை ஆசிரியர் உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான தமிழ் கூறும் நல்லுலகிலே ஒரு சிறந்த அல் குர்ஆன் தஃப்சீர் விரிவுரையாளராக கருதப்படுகின்ற சஹாபாக்கள் காலம் முதல் பழைய முஃபஸ்ஸிரீன்கள் ஆரம்பகால தஃப்சீருடைய முக்கியஸ்தர்கள் அறிஞர்கள் எழுதிய தஃப்சீர்கள், அதே போல நவீன காலம் வரையில் குர்ஆனுக்கு எழுதப்பட்ட அந்த தஃப்சீர்களிலே மிகவும் பரிச்சயமுள்ள, அவற்றை கற்று குர்ஆனோடு சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக உறவாடி ஆய்ந்து தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து முஸ்லிம் சமூகத்தை குர்ஆனோடு இணைக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய பங்களிப்பை செய்து வருகின்ற உஸ்தாத் மன்சூர் அவர்களுடைய ஒரு பங்களிப்பாகத்தான் இந்த நூல் வெளிவருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், உஸ்தாத் மன்சூரை பொறுத்த வரையிலே கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கு மேலாக அல் குர்ஆனோடு அவருக்கு இருக்கின்ற உறவாடலும் ஈடுபாடும், ஆழ்ந்த குர்ஆன் மீது இருக்கின்ற பற்றும், குர்ஆனோடு மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நீண்ட பிரயத்தனங்களும் அதற்கான விளக்கங்களும் முழு இந்த நாட்டில் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்று நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கென்றால், கட்டாரிலே வாழக்கூடிய இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு சகோதரி எங்களோடு தொடர்பு கொண்டு, நான் அல் குர்ஆனை விளங்க வேண்டும் என்று பல மொழிபெயர்ப்புகளை வாசித்தேன், ஆனால் என்னால் குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. பலருடைய குர்ஆன் விளக்கங்களை நான் தேடி படித்தேன், சமூக வலைத்தளங்களில் எல்லாம் படித்தேன். என்னால் குர்ஆனுடைய கருத்து என்ன சொல்ல வருகிறது என்று புரிய முடியவில்லை. ஆனால் தற்செயலாக இலங்கையிலே இருந்து உஸ்தாத் மன்சூர் என்ற ஒருவருடைய ஒரு தஃப்சீரை எனக்கு காண கிடைத்தது. அதனை படித்த பொழுது எனக்கு குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது என்ற அந்த மையக்கருத்தை விளங்கக்கூடியதாக இருந்தது. அதனால் நான் தேடி கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்ற உஸ்தாத் மன்சூருடைய அத்தனை தஃப்சீர்களையும் நான் படித்து விட்டேன். படித்தது மாத்திரமல்ல, என்னோடு இருக்கின்ற பல சகோதரிகளுக்கு நான் வகுப்பு நடத்துகின்றேன். எனக்கு உஸ்தாத் மன்சூர் அவர்களுடைய சூரத்துல் பக்கராவுடைய அந்த நூல் எனக்கு வேண்டும், எப்படியாவது அனுப்பி வையுங்கள் என்று கேட்டார். 1000 ரூபாய் பெறுமதியான அந்த நூலை அனுப்புவதாக இருந்தால் 12,500 ரூபாய் DHL செலவு வரும் என்று சொல்ல பொழுது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நான் தருகிறேன் என்று 12,500 ரூபாய் DHL செலவை செலுத்தி அந்த நூலை அவர் பெற்றுக்கொண்டார். நான் ஏன் இதனை சொல்கின்றேன் என்றால், அல்லாஹ்வுடைய உதவியினால் குர்ஆனோடு மக்களை இணைக்க வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்துடைய பிரதிபலிப்பு நாடு கடந்து அல்லாஹ்வுடைய உதவினால் மக்களுடைய உள்ளங்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உஸ்தாத் மன்சூர் அவர்கள் நீங்கள் எல்லோரும் பரிச்சயமானவர்கள் என்ற வகையிலே சுமார் 4 தசாப்தங்களாக குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லி வருகிறார்கள். அவர்களுடைய குர்ஆன் விரிவுரைகள் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கும். எப்போதும் அவர் தன்னுடைய கருத்தை குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்வது கிடையாது. எந்த கருத்தை சொல்வதாக இருந்தாலும் ஒன்று சஹாபாக்கள் காலம் முதல் நவீன காலம் வரையிலே அதற்கு ஆதாரமாக அமையக்கூடிய ஒரு ஆதாரத்தை முன்வைத்துத்தான் அவர் அந்த கருத்தை முன்வைப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் உஸ்தாத் மன்சூர் அவர்களுடைய அந்த வெளியீடுகள் நூல்களாக வெளிக்கொணரப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் அக்குரனிலே இயங்கி வருகின்ற எங்களுடைய சகோதர அமைப்பான அல் குர்ஆன் திறந்த கல்லூரியும், கொழும்பிலே இயங்கி வருகின்ற மிஷ்காத் ஆய்வு நிறுவனமும் அவர்களுடைய
தப்சீர்களை எழுத்து வடிவிலும் நூல்களாகவும் ஆய்வுகளாகவும் நாங்கள் வெளியிடுவதிலே கவனம் செலுத்துகின்றோம். இந்த நாட்டிலே சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலே வாசிப்பு பழக்கமும் அருகி போயிருக்கின்ற இந்த காலப்பிரிவிலே எந்த ஒரு நூலை வெளியிட்டாலும் 1000 பிரதிகளையாவது, அதுவும் இஸ்லாமிய நூல்களை வெளியிட்டு விற்பனை செய்வது என்பது ஒரு பெரும் சாதனையாக கருதப்படுகிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் அவ்வளவு சவால் மிக்க ஒன்று இஸ்லாமிய நூல்களை கொண்டு போய் வாசகர்களை சேர்ப்பிப்பது. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியினால் நாங்கள் தொடக்கத்தில் இருந்து அவதானிக்கின்ற ஒரு விடயம்தான், கிட்டத்தட்ட உஸ்தாத் மன்சூர் அவர்களுடைய அந்த 560 அல்லது 50 647 பக்கங்களை கொண்டதாக சூரத்துல் பக்கராவுக்கும் ஃபாத்திஹாவுக்குமாக உஸ்தாத் மன்சூர் அவர்கள் எழுதிய அந்த தஃப்சீர், அது 2ஆம் பதிப்பும் பதிப்பிக்கப்பட்டு அதுவும் மிகவும் ஆர்வத்தோடு மக்களால் வாங்கி படிக்கக்கூடிய நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. 2017 நாங்கள் குர்ஆனுடைய சிந்தனையை முஸ்லிம் அல்லாத சமூகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, அவர்களும் அல் குர்ஆனை பிழையாக புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்களை மீளச் செய்ய வேண்டும் என்பதற்காக சிங்கள மொழியிலே நாங்கள் அந்த குர்ஆனிய சிந்தனை என்ற சூரத்துல் ஃபாத்திஹா பக்ராவுக்குரிய மொழிபெயர்ப்பை நாங்கள் குர்ஆனிய சிந்தனை என்ற குர்ஆன் சிந்தா என்ற பெயரிலே நாங்கள் BMSCHலே நாங்கள் வெளியிட்டோம். அந்த நூல் கூட நாங்கள் எங்களுடைய முதலாவது பதிப்பு முழுமையாக விற்பனையாகி கடந்த வருடம் 2வது பதிப்பு செய்து அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் முடிகின்ற தருவாயிலே 3வது பதிப்புக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு அமோக வரவேற்பும் உங்களை போன்ற வாசகர்களுடைய ஒரு எங்களுக்கான ஆதரவும் தொடர்ந்தும் இந்த பணியை முன்னெடுப்பதற்கு வசதியாக அமைகின்றது. மாத்திரமல்ல, ஒரு சந்தோஷமான விடயம், இந்த அல் குர்ஆன் விரிவுரை நூல்களை எங்களிடம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒன்று அல்ல, சில நேரம் பல பிரதிகளை அவர்கள் எங்களிடத்திலே பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம், அவர்கள் மற்றவர்களுக்கும் அதனை விநியோகிக்கிறார்கள். அதே போல நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற வாசிக சாலைகள், முக்கியமான நிறுவனங்கள், பப்ளிக் லைப்ரரிஸ், இவற்றுக்கு கொண்டு போய் இந்த குர்ஆனிய சிந்தனையை சிங்கள மொழியிலே சேர்க்க வேண்டும், இதற்கு ஆதரவு தாருங்கள், ஸ்பான்சர் பண்ணுங்கள் என்று கேட்ட பொழுது மாஷா அல்லாஹ் நிறைய பேர் முன் வந்தார்கள். சிலர் 100-150 பிரதிகளுக்கு கூட எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஸ்பான்சர்கள் முன் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே குர்ஆனை அது என்ன மையக்கருத்தை முன்வைக்க வருகிறது என்பதை இதனை வாசித்து கொண்டவர்கள், உஸ்தாத் மன்சூருடைய தஃப்சீரை எங்களுடைய வெளியீடுகளை வாசித்து கொண்டவர்கள் அதனை விளங்கியதன் விளைவாக அதனை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா கொடுத்து அவர்களுடைய தேகாரக்கியத்தோடு இந்த முழு குர்ஆனுக்குமான விளக்க உரை அவர்கள் வழங்கி முடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துஆ செய்ய வேண்டும். அந்த வகையிலே சூரத்துல் பக்கரா மாத்திரமல்ல, ஜுஸு அம்மாவுடைய 3 பாகங்களாக முழு ஜுஸு அம்மாவுக்குமான தஃப்சீர்கள் தமிழ் மொழியிலே அதுவும் பல பதிப்பு 2ஆம் 3ஆம் பதிப்புகளுக்கு செல்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. அதே போன்று சூரத்துல் பக்கராவுடைய வெளியீடும் முதல் பாகம் வெளிவந்து 2 வாரங்களுக்குள்ளால் அது விற்பனை செய்து முடிந்து இப்போ 2வது பதிப்பு பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த சூரத்து ஜுஸு அம்மாவுடைய அந்த தஃப்சீர் சிங்கள மொழியிலே மொழிபெயர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்திலே அறிவுபூர்வமான ஒரு பங்களிப்பை நாங்கள் செய்து வருகிறோம். ஆய்வு ரீதியாக சமூக கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேவையை கருத்தில் கொண்டு முஸ்லிம் சமூகத்தை அறிவூட்டுவதும், இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் உள்ள தப்பபிப்பிராயங்களை நீக்குவதற்கு பிற சமூகங்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையிலே நாங்கள் ஒப்புவிப்பதும் அந்த பணியைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வது போல, இஸ்லாத்துடைய தூது உரிய முறையில் கிடைக்காதவரை நாங்கள் காபிர் என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்துடைய தூது உரிய, அதே நேரம் இஸ்லாத்துடைய தூது அதன் அசல் வடிவில் இல்லாமல்
திரிவுபடுத்தப்பட்ட வடிவிலே அல்லது உண்மைக்கு புறம்பான வடிவிலே பிழையாக புரியப்படுகின்ற அளவுக்கு எத்தி வைக்கப்பட்ட ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவனை காஃபிர் என்று சொல்ல முடியாது என்று சொல்வார்கள். உண்மை அதுதான். இன்று நாங்கள் எங்களோடு இருக்கின்ற பிற சமூகங்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே எத்தி வைத்திருக்கிறோம், குர்ஆன் சொல்ல வருகின்ற சிந்தனைகள் எந்த அளவுக்கு முன்வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி எங்களை நாங்களே சுய விசாரணை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்வுக்கூடாகவும் நாங்கள் மற்ற சமூகங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஷுஹதா அலன்னாஸ் என்று குர்ஆன் சொல்வது வெறுமனை எத்தி வைப்பது மாத்திரமல்ல, நடைமுறை சான்றுக்கூடாக மற்ற சமூகத்துக்கு இஸ்லாத்தை நாங்கள் எத்தி வைப்பது. இரண்டாவது, இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே குர்ஆன் என்ன மையக்கருத்தை சொல்ல வருகிறோம், எந்த சிந்தனையை நிலைநாட்டுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்களோ அந்த உரிய முறையிலே அந்த சிந்தனையை சமூகத்துக்கு எத்தி வைப்பது, இந்த பணியை செய்ய வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே இடம்பெற்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற பிற சமூகங்கள் இஸ்லாத்தின்பாலும் முஸ்லிம்களின்பாலும் குர்ஆனின்பாலும் அவர்கள் விரல் நீட்டினார்கள். இந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய ஒரு வக்கிரமான ஒரு வன்முறை, ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதல் இடம்பெறுவதற்கு இந்த அல் குர்ஆன் தான் தூண்டுதல் அளித்திருக்கிறது என்று அவர்கள் பழி சுமத்தினார்கள். அந்த நிகழ்வு 2019 நடந்து ஏப்ரல் மாதத்திலே எல்லோரும் தடமாறிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று முஸ்லிம்களுக்கே புரியவில்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த அல் குர்ஆன் என்ன சொல்கிறது, அல் குர்ஆனுடைய அடிப்படை நோக்கு யுத்தமா சமாதானமா, அல் குர்ஆன் வன்முறையை தோண்டுகிறதா என்ற கருத்தை, அந்த தெளிவை சமூகத்துக்கு ஏனைய சமூகங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு தேவை இருந்து அவசரமாக நாங்கள் மிஷ்காத்திலே செயற்பட்டு உஸ்தாத் மன்சூர் அவர்கள் ஒரு சில வாரங்களுக்குள்ளாக அல் குர்ஆன் வன்முறையை தூண்டுகிறதா என்ற அந்த ஆழமான ஆய்வை அவர்கள் எழுதி வழங்கினார்கள். 3 மொழிகளிலும் மொழிபெயர்த்து அல்லாஹ்வுடைய உதவினால் அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன் அதனை நாங்கள் வெளியிட்டு வைத்தது மாத்திரமல்ல, சுமார் 16,000 பிரதிகளை நாங்கள் இதுவரையிலே அடித்து அச்சிட்டு 3 மொழிகளிலும் நாங்கள் விநியோகித்திருக்கிறோம். அந்த நூல் இன்று பல நாடுகளிலே பல மொழிகளிலே மீண்டும் பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கால சமூக சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த சமூகம் வேண்டி நிற்கின்ற வழிகாட்டல்களை குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்திலே நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு பணியைத்தான் இந்த மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் செய்து கொண்டு வருகிறது. அந்த வகையிலே எங்களுடைய வெளியீடுகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்க முடியும். பாகிஸ்தானிலே ஒரு இலங்கையர் மத நிந்தனைக்காக அடித்துக் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்த போது இங்கு ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் உஸ்தாத் மன்சூர் அவர்களிடம் நாங்கள் வேண்டிக் கொண்ட பொழுது ரித்தத் பற்றியும் மத நிந்தனை பற்றியும் ஒரு நூலை எழுதி உடனடியாக அவர்கள் தந்த பொழுது நாங்கள் அதனையும் வெளியிட்டோம். அதே போல ஒவ்வொரு கால சமூக சூழலுக்கும் ஏற்ப நாங்கள் இந்த சமூகத்திலே அறிவு ரீதியான வழிகாட்டலை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முஸ்லிம் சமூக கட்டமைப்பை அதனுடைய உள்ளார்ந்த குடும்பவியல் என்ற வகையிலும் சமூகம் பொருளாதார ரீதியாகவும் ஏனைய துறைகளில் மேம்பட்ட நிலையை அடையவன் என்பதற்கான வழிகாட்டல்களையும் முன்வைக்கவன் என்பதற்காக பல ஆய்வு முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும், வறுமை ஒழிப்பை இலக்காக கொண்டு இஸ்லாம் முன்வைக்கின்ற அதற்கான வழிமுறைகள் ஜகாத் மாத்திரம் அல்ல. ஒரு சமூகத்தை பொருளாதார ரீதியாக மேம்பட்ட சமூகமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்திற்கு இஸ்லாம் ஜக்காத்தை சொல்வது போல சதக்காவை முன்வைக்கிறது, நஃபக்கா என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது. அதே போல மீராஸ் வாரிசுரிமை சொத்து பங்கீடு சம்பந்தமான சட்டங்களை முன்வைக்கிறது. அதே போல வக்ஃபு என்ற ஒரு செயல்முறையை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இவை ஒவ்வொன்றும் சமூகத்துக்கு மிகச் சரியாக தெளிவூட்டப்பட்டு அறிவூட்டப்படுகின்ற பொழுதுதான் சமூகமும் ஒரு பொருளாதார மேம்பாடுடைய சமூகமாக கட்டியெழுப்பப்பட முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் முதலாவதாக ஜக்காத் பற்றிய ஆய்வை மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியினால் 4000 பிரதிகளை அச்சிட்டு நாங்கள் விற்பனை செய்து முடித்து எங்களிடம் ஒரு பிரதியும் இல்லாத நிலையிலே இந்த ரமலானுக்கு முன்னால் திருத்தப்பட்ட அடுத்த 2வது பதிப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜக்காத் நிறுவனங்கள்
தனிநபர்கள் ஃபத்வாவுக்காகவும் ஆலோசனைக்காகவும் அவர்களுடைய அந்த ஜகாத் நிறுவனத்தை எப்படி வறுமை ஒழிப்பை இலக்காக கொண்டு செயற்படுத்த முடியும் என்ற ஆலோசனை பெறுவதற்காகவும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களிடத்திலே வருகிறார்கள். நிறுவனங்கள், சில பெரிய பெரிய கம்பெனிகள் கூட எங்களிடத்திலே வந்து அவர்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது எதனை காட்டுகிறது என்றால், எங்களுடைய அந்த வெளியீடு சமூகத்தின் பல மட்டங்களிலே ஒரு அவேர்னஸை, ஒரு நல்ல புரிந்துணர்வையும் ஒரு நல்ல விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை எங்களுக்கு வழங்குகிறது. நாங்கள் இந்த புத்தகங்களை வெளியிடுவதோடு மாத்திரம் நிறுத்துவதல்ல, அந்த நூல்கள் கொண்டிருக்கின்ற சிந்தனை பரவலாக்கத்திற்காக நாடளாவிய ரீதியிலே பல செயலமர்வுகளை நாங்கள் மேற்கொள்வதற்காக பயணங்களை மேற்கொண்டோம். அந்த வகையிலே ஜக்காத்துடைய நூலாக இருக்கலாம், அதே போல எங்களுடைய அல் குர்ஆன் வன்முறையை தூண்டுகிறதா என்ற அந்த நூலாக இருக்கலாம். அந்த நூலின் சிந்தனை பரவலுக்காக நாடளாவிய ரீதியிலே நிறைய இடங்களுக்கு நாங்கள் பயணம் செய்து உஸ்தாத் மன்சூர் அவர்களுடைய தலைமையிலே நிறைய நாங்கள் நிகழ்வுகளை நடாத்தி நாங்கள் தெளிவுகளை வழங்கி. நான் இதனை ஏன் சொல்கிறேன் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் இன்று சமூகம் ஒரு வெறுமை நிலையிலே இருந்து அறிவுபூர்வமாக இஸ்லாத்தின் போதனைகளை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அறிவுபூர்வமாக அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்று எங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, ஏனைய சமூகங்கள் பொதுவாகவும் குறிப்பாக முஸ்லிம் சமூகமும் பல சவால்களை எதிர்நோக்குகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி, உலகமயமாக்கல், மேற்குலக வாழ்வு ஒழுங்குடைய செல்வாக்கு, சடவாத சிந்தனையுடைய தாக்கம். இதனால் இன்றைய இளைய பரம்பரையினர் இஸ்லாத்தை ஒரு கற்பனாவாத சிந்தனையாக கூட பார்த்து அதனை புறந்தள்ளி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். அதே போலதான் முஸ்லிம் சமூகத்தின் சமூக அமைப்புக்கு ஊடாக நாங்கள் ஊடுருவி பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் உருவாக்க விரும்புகின்ற தனிநபர் உருவாக்கமும் ஆன்மீக வறுமை காரணமாக ஒரு வங்குரோத்து நிலை அடைந்திருக்கிறது. இஸ்லாம் கட்டியெழுப்ப விரும்புகின்ற அந்த குடும்ப கட்டமைப்பு என்ற அந்த அழகும் சீர்குலைந்து போயிருக்கிறது. எனவே இந்த தனிநபர் உருவாக்கமும் குடும்ப கட்டமைப்பும் சீர்குலைந்த நிலையில் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது. ஏனென்றால் சிறந்த ஒரு சமூகம் அந்த சிறந்த உன்னதமான இறுக்கமான கட்டமைப்பை கொண்ட குடும்பம் என்ற அழகின் மீது தான் கட்டியெழுப்பப்பட முடியும். எனவேதான் இஸ்லாம் கூட அந்த குடும்ப கட்டமைப்பை கவனமாக வளர்த்தெடுப்பதிலே, கட்டி காப்பதிலே நிறைய வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், முஸ்லிம் சமூகத்திலே எவ்வளவு தூரம் விவாகரத்து, குடும்ப பிரச்சனைகள், சீரழிவுகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன என்பதை ஒவ்வொரு முஸ்லிம் ஊரிலும் வைத்து நாங்கள் விசாரித்தால் தெரிந்து கொள்ள முடியும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று திருமணம் முடித்தவர்கள் எல்லாம் காலி நீதிமன்றத்திலே போய் கை கட்டி நிற்கிறார்கள். அத்தகைய ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், குர்ஆன் சொல்கின்ற வழிகாட்டல்கள், குர்ஆன் முன்வைக்கின்ற சட்டங்களும் ஆலோசனைகளையும் உள்வாங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகமாக எங்களுடைய முஸ்லிம் சமூகம் மாறவில்லை. அதுதான் அடிப்படை காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவிலே இந்த தலாக், பெண்கள் குடும்ப அமைப்பு, குடும்பத்திலே காணப்படுகின்ற பல்வேறு சட்டங்களை முஸ்லிம்களுக்காக சொன்னாலும் கூட, முஸ்லிம்களுக்கு சொல்கின்ற அந்த சட்டங்களை சொல்ல தொடங்குகின்ற அந்த சூரத்து நிசா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று தொடங்குவதை நாங்கள் பார்க்க முடியாது. எத்தனையோ சூறாக்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள். ஆனால் அந்த சூரா யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்றுதான் தொடங்குவதை பார்க்கும். காரணம், அல்லாஹ் சொல்கின்ற இந்த குடும்ப வாழ்வொழுங்குக்கான இந்த சட்டங்கள் மிக சிறப்பாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த சமூகம் ஒரு முன்மாதிரி மிக்க சமூகமாக ஒரு மனித சமூகத்துக்கு மாற முடியும். முதலாவது எங்களிடத்திலே அந்த சட்டங்களை பின்பற்றுகின்ற ஒரு நிலைமை வர வேண்டும். அடுத்து எங்களுடைய நடைமுறை சான்றாக மற்றவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை முன்மாதிரியாக முன்வைக்க வேண்டும். எனவே இப்படியான வழிகாட்டல்களை இஸ்லாம் முன்வைக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நான் நூல் பற்றி அறிமுகத்துக்கு வரவில்லை. பொதுவாக மிஷ்காத் தொடர்பாக ஒரு அறிமுகத்தை முன்வைக்கலாம் என்று விரும்பினேன். இந்த நூலை பொறுத்தவரையில் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் தொடராக நாங்கள் மிஷ்காத் நிறுவனத்திலே பல சூறாக்களுக்கு வாராந்தம் அல்லது மாதம் இருமுறை
குர்ஆன் விளக்க வகுப்புகளை சனிக்கிழமை காலையிலே 7:30 தொடக்கம் 8:30 வரை இன்று வரை நடத்தி கொண்டு வருகிறோம். சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பொதுவாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே தான் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் சமூக கட்டமைப்பை, குடும்ப கட்டமைப்பை வலுவூட்டுவதற்கு இஸ்லாம் சொல்கின்ற நிறைய வழிகாட்டல்களை, குறிப்பாக சிறப்பாக தலாக் என்ற தலைப்பு கூட ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி சொல்லியிருக்கின்ற இந்த சட்டங்களை, வழிகாட்டல்களை மிக தெளிவாக அவர்கள் தொடராக குர்ஆன் ஆன்லைன் வகுப்பிலே இதனை விரிவுரையாக முன்வைத்தார்கள். அப்போது நாங்கள் அதில் கலந்து கொண்ட பலரும் அபிப்பிராயப்பட்டார்கள், இது ஒரு நூலாக உருவாக்கப்பட்டு சமூகத்துக்கு முன்வைக்கப்படுமாக இருந்தால் மிக பிரயோசனமாக இருக்கும் என்று. நாங்கள் சில சகோதரர்களிடத்திலே உஸ்தாத் மன்சூர் அவர்களுடைய இந்த உரைகளை கேட்டு உங்களுடைய மொழி நடையிலே அழகாக ஒரு நூலாக ஆக்கி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்ட பொழுதும் பலரும் அதற்கு முன்வரவில்லை. ஆனால் எங்களுடைய முன்னாள் ஜாமியா நலிமியாவுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் ரிஷாட் நஜ்முதீன் அவர்கள் யூகேயில் இருந்தாலும் கூட தன்னுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இந்த பொறுப்பை ஏற்று கனகச்சிதமாக, கவனமாக, அழகாக அதனை நூலாக உருவாக்கி தந்தார்கள். அந்த நூலை செம்மைப்படுத்துவதற்கு இன்னும் சில சகோதரர்கள் பங்களித்ததன் விளைவாக இன்று அந்த நூல் எங்களுடைய ஒரு நூலாக வெளிவருகிறது தமிழ் மொழியில். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியினால் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் இது மொழிபெயர்ப்பும் நிறைவேறி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு சில வாரங்களுக்குள் அல்லது ஒரு சில மாதங்களுக்குள் நாங்கள் அதனை ஏனைய 2 மொழிகளிலும் வெளியிட சித்திரிக்கிறோம். அதே போல இந்த நாட்டிலே தவறாக புரியப்பட்ட ஒன்றுதான் ஷரியா. இஸ்லாமிய ஷரியா என்றாலே தவறாக புரியப்பட்ட ஒன்றாக காணப்படுவதன் காரணமாக அதனை தெளிவுபடுத்தி உண்மையில் இஸ்லாமிய ஷரியா என்றால் என்ன, ஒரு சிறுபான்மை சூழலிலே வாழுகின்ற ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய ஷரியாவை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது சாத்தியம், அவன் எவ்வாறு அதனை நோக்க வேண்டும் என்பதை அழகாக விளக்கி உஸ்தாத் மன்சூர் அவர்கள் ஒரு நூலை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். அதனுடைய மொழிபெயர்ப்பும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் நிறைவேறி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதத்துக்கு முறிவதற்கு முன்னால் அதனையும் நாங்கள் மிகவும் சிறப்பாக பண்டார் நாயக்க ஞாபகார்த்த மண்டபத்திலே வெளியிடுவதற்கு இன்ஷா அல்லாஹ் யோசித்து கொண்டிருக்கிறோம். துஆ செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவுகளும் உங்களுடைய பங்களிப்புகளும் துஆக்களும் எங்களுடைய பணிகள் தொடர்வதற்கு அது சதியாக அமையும். அந்த வகையிலே இந்த நூல் நிச்சயமாக சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இந்த நூலுடைய சிந்தனைகள் பற்றி நான் எதுவும் பேசவில்லை ஏனென்றால் எங்களுடைய ஷேக் நதீம் அவர்கள் பலாங்கொடையில் இருந்து நூல் ஆய்வு உரையை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டிலே குடும்ப இஸ்லாமிய உளவியல் ஆலோசகராக பல விரிவுரைகளை நிகழ்த்தி அவர் பணியாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சகோதரர். அந்த வகையிலே அவருடைய ஆய்வுக்கூடாக நீங்கள் இந்த நூல் பற்றிய சிந்தனைகளை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா நாங்கள் செய்கின்ற இந்த எளிமையான முயற்சிகளை அவன் தூய்மையான நோக்கத்தோடு செய்யப்பட்ட அவருடைய தீனுக்காக செய்யப்பட்ட முயற்சிகளாக அல்லாஹு தஆலா அங்கீகரித்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, யாரெல்லாம் இதற்கு பங்களிப்போடு எங்களுக்கு உற்சாகத்தையும் ஆதரவையும் பண உதவிகளையும் தருகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு உஸ்தாத் மன்சூர் அவர்கள் தொடர்ந்தும் தேகாரக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு முழு குர்ஆனுக்குமான விரிவுரையை எழுதி முடிப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும் என்று ஒரு வினயமான வேண்டுகோளோடு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நூலை உங்கள் இடங்களுக்கே பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்கள். 0777891344 0777891344